என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாள்லையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க, இன்றைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆவியானவர் உங்கள் எல்லாருடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீக்கி உங்கள் மனதின் எல்லா குழப்பங்களையும் நீக்கி ஒரு தெளிவை உண்டு பண்ணுவாராக. ஏன்னா இது தேவனுடைய ராஜ்யம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, இன்றைக்கு நம்ம தசமபாகத்தை குறித்து பார்க்க போகிறோம். தசமபாகம் கொடுக்கலாமா வேண்டாமா? இன்றைக்கு அநேகருக்கு சந்தேகம். ஏன் அப்படின்னா, தசமபாகம் மோசே காலத்தில் இருந்துச்சு, ஆபிரகாம் கொடுத்தாரு, இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கட்டளைக்கெல்லாம் நம்ம நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம், இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட போதனைகள் இருக்குது. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது தசமபாகத்தை குறித்து, அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். நானாக இதை எடுத்து பேசவில்லை, ஆவியானவர் இடத்துல ஜெபித்து கேட்டேன். இந்த டாபிக் பேச சொல்லி என்கிட்ட பேசினார். அதனால் நான் இதை குறித்து ப்ரிப்பேர் பண்ண. பாருங்கள், அநேக போதகர்கள், பெரிய போதகர்கள் பேசிய போதனைகள்லேருந்து எடுத்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் பேசணும்னு சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, ஃபஸ்ட்டு தசமபாகம் நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா, அடுத்தது எப்படி கொடுக்கறது, எங்கே கொடுக்கறது, எந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது, எந்த ஊழியத்தில் கொடுக்கறது. இன்னும் ஒரு சிலருக்கு பெரிய டவுட் என்னென்னா, கிராஸ் அமௌண்ட்லேருந்து கொடுக்கலாமா, நெட் அமௌண்ட்லேருந்து கொடுக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. பாருங்கள், இந்த நாளில் நம்ம ஒரு சம்பளத்தையோ ஒரு ஆஃபரிங்கோ எதை நம்ம பெற்றுக்கொண்டாலும் சரி, எந்த பணத்தை நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடுது. ஸோ நம்ம பணத்தை ஃபுல்லாக எடுத்து கையில் வைக்கிறதில்ல. பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. நம்ம பணத்தை, நம்மளுடைய சம்பளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுதே முதல்ல நமக்கு இதுக்கு ரொம்ப விசுவாசம் தேவை. பாருங்க, கர்த்தரே என் ஆதாரம், இந்த சேலரி, எனக்கு வந்திருக்கிற இந்த ஆஃபரிங், இது என்னுடைய ஆதாரம் அல்ல, கர்த்தரே என்னுடைய ஆதாரம். ஆண்டவர் எனக்கு இந்த பணத்தை என் கையில் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். பாருங்க, கவர்மெண்ட்டோ மற்ற காரியங்களோ இல்லை, கர்த்தர் எனக்கு இந்த பணத்தை என் கையில் கொடுத்துருக்கிறார், கர்த்தரே என்னுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, அப்புறம் நம்ம தசமபாகம் கொடுக்குறவங்களா இருக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா இழப்புகளையும் அவர் ஈடு செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் கிராஸ் அமௌண்ட்டில் கொடுக்கலாமா, நெட் அமௌண்ட்டில் கொடுக்கலாமா, அதெல்லாம் மேட்ரே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ அறுவடை தேவை, நீங்கள் எவ்வளோ அறுவடையை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறுவடையை கணக்கு வச்சு தான் நம்ம விதைக்கணும். பாருங்கள், இவ்வளோன்னு நம்ம ஸ்டிஞ்சியாக நம்ம கணக்கு போட்டு எந்த இடத்துலையும் நம்ம கொடுக்கறது அது கர்த்தருடைய வழி கிடையாது. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த டாப்பிக்கை நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா, ஊழியங்களில் விதைக்கிறதுனால என்னால் தைரியமாக பேச முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நான் சொல்கிறேன். பாருங்கள், எனக்கு ஒரு ஆஃபரிங் வரும்பொழுது அதை நான் பெற்றுக்கொண்டு ஊழியங்களுக்கு முதலாவது அனுப்புகிறேன். நான் டிவியில் பேசிகிட்டு இருக்கிறேன், டிவி ஊழியத்துக்கு முதல்ல அனுப்புகிறேன். அடுத்தது நான் எந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேனோ, யாருடைய போதனைகளை நான் ஃபாலோ பண்றேனோ அந்த இடத்துல என்னுடைய விதைகளை விதைக்கிறேன். அதனால நான் மனசு சமாதானமா இருக்கிறேன், அவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றேன். எனக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுல சந்தேகமோ டவுட்டோ எதுவுமே கிடையாது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க, மிக தெளிவாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னும் நிறையா கொடுக்கணும், நிறையா ஏழைகளுக்கு செய்யணும், ஆலயங்களை கட்டணும், இப்படிதான் ஆண்டவர் மனசுக்குள்ள ஆசைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் தசம பாகத்தை பிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு வர்ற இதில் 10% அப்படின்னு அந்த 10% எடுத்து வச்சு பிரித்து எல்லா ஊழியங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்களோ அந்த இடத்துல, அந்த ஆலயத்தில் நீங்கள் கொண்டு போய் தாராளமாக உங்கள் தசம பாகங்களை கொடுக்கலாம். பிரியமானவர்களே,
என்னுடைய ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால முதல்ல நம்ம எந்த பணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல இது கர்த்தருக்குரியது, முதலீற்றுகள் யாவும் அவை கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்லி நான் மன உற்சாகமாக எடுத்து வைக்கணும். மனதில் நியமித்தபடி ஆசையாக நான் கொண்டு போய் தசம பாகத்தை கொடுக்கணும். பாருங்க, அதில் தான் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்படியெல்லாம் நம்ம ஆசையாக ஒரு உற்சாகத்தோடு நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட இன்ட்ரடக்ஷனில் பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்க, ஒரு விவசாயி போய் நிலத்துல விதைக்கும் போது இந்த நிலம் ரொம்ப பாவப்பட்ட நிலம், அதனால இங்க நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் விதைக்க மாட்டான். அந்த மாதிரி நம்ம இந்த ஊழியர் ரொம்ப பாவமா இருக்காங்க, ரொம்ப ஏழப்பட்ட ஊழியரா இருக்கிறாங்க, அதனால அவங்க குடும்ப தேவைக்காக நான் அங்க ஆஃபரிங் கொடுக்குறேன், அந்த மாதிரி நம்ம கொடுக்க கூடாது. பாருங்க, நாம் யாரையும் போய் பாவம் பார்த்து கொடுக்கறது இல்லை. எந்த ஊழியர்களுக்கும் கர்த்தரே ஆதாரமாய் இருக்கிறார். எந்த ஒரு விசுவாசிக்கும் கர்த்தரே ஆதாரமாய் இருக்கிறார். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு இதுல கூட நம்ம தவறக்கூடாது. கர்த்தரை முன்னாடி வச்சு யாரும் பாவம், இவங்க பாவம், அவங்க பாவம், ஊழியக்காரங்க பாவம், அவங்க பிள்ளைங்க பாவம், ஃபீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்தித்து கொள்வார். ஒவ்வொருத்தரும் நம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், உங்களுடைய ராஜ்யத்துல நான் இப்படி விதைக்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஆஃபரிங் ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுது, நம்மளுடைய தசம பாகங்களை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்ப்போம். பாருங்க, மல்கியா 3வது அதிகாரம் பாருங்க, மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம் நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் மல்கியா 3:10 வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும். பாருங்க, தசம பாகங்கள் எல்லாம் எங்கே கொண்டு வரணுமா? பண்டசாலையில் கொண்டு வாங்க அப்படின்னு. நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, எந்த இடத்துல உங்களோட டவுட் கிளியர் ஆகுது, எந்த இடத்துல நீங்கள் நிறைய வசனங்களை பெற்றுக்கொள்கிறீங்க, ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் எந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் தாராளமாக உங்களுடைய தசம பாகங்களை கொடுக்கலாம். பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும். இன்னைக்கு நான் இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். பாருங்க, இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பிரெஞ்சு லாங்குவேஜ்ல, பிரெஞ்சு மொழியில இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் அப்படின்னா பெனடிக்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. பெனடிக்ஷன்னா கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம். அப்போ அந்த பெனி அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம், குட், நல்ல அப்படின்ற அர்த்தம். டிக்ஷன் அப்படின்னா சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்போ நல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, நம்ம கொண்டு போய் நம்மளுடைய தசம பாகங்களை கொடுக்கும் பொழுது இந்த பூமியில் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளால், நல்ல பெனடிக்ஷனால் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன பெனடிக்ஷன் அப்படின்னா, நல்ல ஐடியாஸை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய தொழில் செய்கிறதுக்கு நல்ல ஐடியாஸ், நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும், எங்கே போகக்கூடாதுங்கிறதுக்கு நல்ல ஐடியாவை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த தொழிலை தொடங்கலாமா, இந்த தொழில் செய்ய வேண்டாமா, இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகலாமா, இந்த இடத்துல ஆலயத்தை கட்டலாமா, எந்த ஒரு காரியத்துக்கும் நல்ல வார்த்தைகள், அந்த நல்ல வார்த்தைகள் தான் அந்த பெனடிக்ஷன். அப்போ நம்ம தசம பாகங்களை விதைக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்காது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருக்கிறது. அதுதான் இந்த இடம் கொள்ளாமற் போகும் மட்டும். அவ்வளோ ஆலோசனைகள், கர்த்தருடைய ஆலோசனைகளால் நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆலோசனைகள், இன்னும் நம்ம இந்த பாதையில் போகலாமா, அந்த பாதையில் போகலாமா, இந்த பையனை சூஸ் பண்ணலாமா, இந்த பிள்ளைய சூஸ் பண்ணலாமா, திருமண விஷயத்தில் குழப்பங்கள், எல்லாவற்றிற்கும் அவருடைய அனந்த ஞானம் நமக்கு பதில் சொல்லுகிறதா இருக்கிறது. இதுதான் பெனடிக்ஷன், இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இதுதான் சொல்லப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே,
கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. இந்த நாளில் உங்களுக்கு என்ன விதமான குழப்பங்கள் இருந்தாலும் சரி, தசம பாகங்களை குறித்து நீங்க மன உற்சாகமாக எந்த இடத்துல நீங்க வார்த்தைகளை பெற்றுக்கொள்றீங்களோ, நீங்க கிராஸ் அமௌண்ட்ல கொடுத்தாலும் சரி, நெட் அமௌண்ட், உங்களுக்கு ஆவியானவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார், உங்களுக்கு என்ன ஆலோசனையை கொடுக்கிறார், அந்த பெனிடிக்ஷன், அந்த ஆசீர்வாதத்தோடு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளோடு நீங்க விதைக்கும் பொழுது கர்த்தர் அடுத்தது என்ன பண்றாருன்னு பாருங்க. 11வது வசனம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அதாவது உங்களோட பணத்துல அவன் வீணா வந்து மெடிக்கல் செலவோ மற்ற எந்த விதமான அனாவசிய செலவுகளோ உங்களுக்கு வைக்க முடியாது. கர்த்தர் உங்களுடைய தசம பாகத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால நீங்க தசம பாகம் கொடுக்காதனால உங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுகிற தேவன் கிடையாது. நம்மளை அப்படி கொண்டு போய் கஷ்டத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளுகிற தேவன் கிடையாது. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. இதெல்லாம் நம்ம மனதுல ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற விதமாய் செய்யப்படுகிற வார்த்தைகள். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள காரியம். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீங்க இதை செய்யும் பொழுது இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களுக்கு உண்டாயிருக்குன்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, உங்களுடைய நிலத்தின் பலனை அது அழிப்பதில்லை. மல்கியா 3வது அதிகாரம் 11வது வசனம், வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வச்சிருக்கிற செடியில உங்களுடைய திராட்சை கொடிகள்ல பழம் இல்லாமற் போகவே போகாது. நிச்சயமாய் கனி உண்டாயிருக்கும். நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படாது. இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்பவுமாக பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க பிரியமானவர்களே. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்றதை கேட்குறோம், இந்த அமௌண்ட் தான் எனக்கு வரும், இதிலிருந்து இவ்வளோதான் வரும், இதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தசம பாகம் கொடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் அதை பெருக்கி தருகிற தேவனாயிருக்கிறார். நீங்க ஆசீர்வாதங்களை இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணவே வேண்டாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே வேண்டாம். அறுவடை அவர் அபரிமிதமாய் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஜனங்கள் உங்க மடியில கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நீங்க கொடுத்து பாருங்க. சந்தோஷமா கொடுக்கும் பொழுது நாம் நிச்சயமாக இப்படியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். பாருங்க, எல்லா இடங்கள்லையும் ஊழியங்கள்ல என் கணவர் பிசினஸ்ல இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் கணக்கில்லாதபடி விதைக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயங்களை கட்டும்படியாக எவ்வளோ பணத்தை விதைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ஆசீர்வாதங்களை இந்த நாளில் எங்கள் குடும்பங்களை நான் அனுபவிக்கிறத பார்க்குறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஒரு சின்ன காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட ஷேர் பண்ணி இருக்கிறேன். இந்த போதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இதில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை மட்டும் இல்லை, உங்க சந்ததியாக அது பின்னாடி வர்ற நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கு. இன்றைக்கு நாம் விதைக்கிறது இது நமக்கல்ல, நம்மளுடைய சந்ததிக்கு. இதை நீங்க நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.